ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் டிங்கு. நம்ம இன்னைக்கு ஓம்ஸ் லானா என்னன்னு பார்க்கலாம். ஓம்ஸ் லால 3 முக்கியமான டெர்மினாலஜியை நம்ம மறக்கவே கூடாது. வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ். ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். எய்தர் கரண்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் இல்லை வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அது போக ஓம்ஸ் லாவை கண்டுபிடிச்சது யாரு, எப்போ கண்டுபிடிச்சாரு, எந்த ஊருக்காரரு, இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் வேஸ்டிங் த டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓம்ஸ் லாவில் நான் சொன்ன மாதிரி 3 இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் மறக்கவே கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ். ஓம்ஸ் லாவில் வோல்டேஜை வின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஐ கரண்ட், ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் எப்போ மாற்றி மாற்றி கேட்டாலும் இதை மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிடாதீங்க. ஆர் ஃபார் ரெசிஸ்டன்ஸ், வி ஃபார் வோல்ட். ஸோ கரண்ட் ஆட்டோமேட்டிக்லி அதை மறந்துடாதீங்க. நம்ம கண்டுபிடிக்கிற கரண்ட் ஆம்பர்ஸ் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வோல்டேஜை வோல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸை ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி இந்த கான்செப்டை நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூணுமே வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இதை வந்து ஒரு வாட்டரில் பைப் ஃப்ளோ ஆச்சுன்னா அது மூலயமா இது கம்பேர் பண்ணி நம்ம இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், அதை புஷ் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வோல்டேஜ். அந்த ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட், எலக்ட்ரிக் சார்ஜ். ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ அந்த பைப் ஃப்ளோ ஆகுது, நடுவில் ஏதாச்சும் பைப்பில் வந்து ஒரு வளைஞ்சிருக்கு, இல்லை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, அந்த ஃப்ளோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, இல்லை ஃப்ளோவை வந்து கொஞ்சம் டேரெக்ட் பண்ணி வேறு பக்கத்தில் அனுப்புது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பேர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதே நம்ம ஒரு வாட்டர் ஃப்ளோவில் எடுத்துப்போம். ஒரு பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ ப்ரெஷரோட ஃப்ளோ ஆகுதுன்றது தான் நம்ம வோல்டேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் வாங்கியிருப்பீங்க, 220 வால்ஸ்ன்னு இருக்கும், சில இதுக்கு வந்து 440 வால்ஸ். ஏன்னா அதுக்கு அவ்வளோ கரண்ட் தேவைப்படும் அந்த ஒரு பொருள் ஒர்க் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் லோ வோல்டேஜ் வரும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும், பட் ப்ரெஷராக ஃப்ளோ ஆகாது. அதை நீங்கள் அப்படியே பாருங்கள். உங்களோட கரண்ட் லோ வோல்டேஜ் டைமில் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, ஃபேன் ஓடும், பட் ஸ்லோவாக சுற்றும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்எஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ அங்கே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்குது, பட் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருந்தால் தான் அது உங்களுக்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணும். அதே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் சம்டைம்ஸில் அந்த சர்க்கியூட்டில் வந்து ஏதாச்சும் பிரேக்கர்ஸ் இல்லை எதை மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பாங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஃப்ளோவை வந்து தடுக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போது நீங்கள் இதை ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த 3 ஃபார்முலாவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஓம்ஸ் லாவோட மெயின் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மல்டிப்ளைட் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வோல்டேஜை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ உங்களை கரண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஐயை வந்து நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வி இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஆர் கீழே நீங்கள் இப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ வி பை ஆர், அப்போ வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். இதே நீங்கள் ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஐயை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, வி பை ஐ, தட் இஸ் வோல்டேஜ் பை கரண்ட். இதை நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ட்ரையாங்கிளும் இருக்குது, அது மூலயமா உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி. A circuit has a resistance of 5 ohms and a voltage of 10. இப்போ நம்ம எல்லாம் இங்கே கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன, V is equal to, that is voltage is equal to current multiplied by resistance. பட் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, தட் இஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் இருக்குது, நம்ம ஐ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் 10 டிவைடட் பை 5, கரண்ட் வந்து 2. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு நார்மலாக ஒரு பேட்ரி மூலயமா ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும், 10 வோல்டேஜ் ஆஃப் பேட்டரி வித் அ ஒயர் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 ohms. உங்களுக்கு அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆம்பர்ஸ். அதான் இப்போ நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சது. இதே மாதிரி உங்களுக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் வோல்டேஜையும் கரண்ட்டையும் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வோல்டேஜையும் ரெசிஸ்டன்ஸையும் கொடுத்துட்டு வோல்டேஜையும் கரண்ட்டையும் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ, வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். அவ்வளோதான். இதே தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். சிம்பிள் கைஸ். இந்த 3 ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க.
வர ப்ராப்ளம சால்வ் பண்ணுங்க. இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தடும் இருக்கு. இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுட்டு, வி எல்லாத்தையும் ஐஆர் தனித்தனியா டிவைட் பண்ணிக்கோங்க. பட் ஐஆர மட்டும் கீழ போட்டுக்கோங்க. விய மேல போட்டுக்கோங்க. இன் கேஸ் இப்போ நீங்க வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வி ஐ மல்டிப்ளைட் பை ஆர் கீழ இருக்க 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் கீழ இருக்க ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் இப்ப நீங்க கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இதே நீங்க ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலும் வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். இதுதான் இங்க அப்பர் ஹேண்ட். வோல்டேஜ் தான் அப்பர் ஹேண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணுங்க. இது கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்ல கைஸ். ஜெர்மோம் ஜெர்மன் பிசிசிஸ்ட் 1827ல தான் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. இந்த ஓம்ஸ் லாவை கண்டுபிடிச்சாரு. இந்த அவர் கண்டுபிடிச்சதால அவர் ஆனரா வந்து இந்த ஹோம்ஸ் லாக்கு அவர் பேரே வச்சுட்டாங்க. இதை யூஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் திங்ஸ் லைக் நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப், டிவி, ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இப்போ அது மூலயமா தான் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ கரண்ட் தேவைப்படும் ஒரு ஒரு திங்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்றது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டாபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அந்த டாப்பிக்கை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.